ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் வடமதுரைக்கு முன்னாடி தாமரப்பாடி ஏரியா இருக்குங்க. அந்த தாமரப்பாடி ஏரியாவில் ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 கடை ப்ளஸ் அதோட 4 போர்ஷன் வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. திருச்சி போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சம் நமக்கு ஒரு 500 to 700 மீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த இடத்தோட லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 கமர்ஷியலாக கடைகளோட, அது மட்டும் இல்லாமல் வாடகை விடுறதுக்கு தகுந்த மினிக்க ஒரு 4 போர்ஷனோட ஒரு 7 வருஷ பில்டிங் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 85 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க, அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சொத்து வாங்கி போடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி இருக்க போர்ஷனை பொறுத்த வரைக்குமே 10க்கு 10 ரூம்னு சொல்லிட்டு கீழே இருக்க போர்ஷனில் எல்லாமே வாடகைக்கு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு வாடகை விடுறதுக்கு தகுந்த மாதிரியும், மாடியில் பார்த்தோம் அப்படின்னா 2 மாஸ்டர் பெட்ரூமோட நல்லா ஸ்பேசியஸாக 2 போர்ஷனும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே போய் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட மதிப்பு என்ன, அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆவரேஜாக எவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்கங்கிற டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி தாமரப்பாடி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தார் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடத்தோட மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அதே போல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 1000 ரூபான்னு வச்சாலும் கூட 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 லட்ச ரூபா வந்துடும். அதே போல் நீங்கள் 2000 ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணால் கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நமக்கு 90 லட்ச ரூபா வந்துடும். எப்படி பார்த்தாலும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா தெரியும், 1,15 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வருது. அப்படி அந்தளவுக்கு அமௌண்ட்டு போட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி கமர்ஷியல் ஓரியன்டாக, அது மட்டும் இல்லாமல் வாடகை பர்பஸுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்ட முடியும். அப்படி இருக்கிறப்ப இதோட ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது நமக்கு கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் ஊண்டி இருக்காங்கல்ல, இந்த கல்லிருந்து நமக்கு ஒரு 25 அடி பாதை, அதாவது இது எல்லாமே ஃப்ளாட் பாதை, ஆல்ரெடி லே அவுட் போட்டு ஃப்ளாட் எல்லாமே விற்றுருக்காங்க. அதுக்கான பாதை தான். பாதையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, நமக்கு பேக் சைட்லேயுமே நமக்கு கிடச்சிருது. அப்படி இருக்கிறப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சொத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி 3 கடை இருக்குது. வாடகைக்கு நம்ம கடை விட்டால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 8000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் வாடகைக்கு விட முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேக் சைடு குடியிருக்கக்கூடியவங்க மந்த்லி 5000 வரைக்கும் ரெண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்க 8000 வரைக்கும் ரெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடைக்கு கீழே இருக்கக்கூடிய 2 போர்ஷன், மாடியில் இருக்கக்கூடிய 2 போர்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆவரேஜாக நமக்கு ஒரு 40,000 ரூபா வரைக்கும் ரெண்ட்டு இன்கம் மட்டுமே நமக்கு கிடைக்கிது. நம்ம பேங்க்கில் போடுறத விட இந்த மாதிரி இடத்த வாங்கி அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அது மட்டும் இல்லாமல் அசட்டுக்கு அசட்டாகவும் நமக்கு கிடச்சிடும். ஒரு காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி ஏரியாவை பொறுத்த வரைக்கும்லாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகுமா அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தாமரப்பாடி சீலப்பாடி மாதிரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வடமதுரை ஏரியா இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஏரியாங்க. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதுக்காக தான் டீட்டெயில்டாக இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம மாடி போர்ஷனுக்கு போய் மேலே இருக்கக்கூடிய 2 வீடுகளும்
பார்த்து நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல ஒரு சொத்து வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடத்த தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாமரப்பாடிக்கு திண்டுக்கல்லேருந்து வரும்போது தாமரப்பாடி பிரிவிலேருந்து டைரெக்டாக நவீன் நகரை தாண்டின உடனே நமக்கு வந்து டைமண்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அதை ஒட்டி தான் தார் ரோடு பேஸில் நமக்கு இந்த வீடு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட ஓனரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ஆல்ரெடி ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பெயிண்டிங் பண்ணி ஒரு சில வேலைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த வீடு வந்து தங்கங்க. ஏன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாமல் மாடியில் இருக்கக்கூடிய போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனாக இருக்கட்டும், கிச்சனை பொறுத்த வரைக்கும்லாம் 10க்கு 11 அப்படிங்கிற ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹாலை பொறுத்த வரைக்கும் 20க்கு நமக்கு 10 அப்படிங்கிற சைஸ்லையும், அதே போல் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமே நல்லா அட்டாச்சு பாத்ரூமோட நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே வந்து அட்டாச்சு டாய்லெட்டோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப், அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் டைப் 2 பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பால்கனி மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வென்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸாகவே ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு நம்ம குடியிருந்தால் கூட அவங்களுக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் ஃப்ளாட் வாங்கி அந்த இடத்துல வந்து புதுசாக பில்டிங் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பீப்புளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அது மட்டும் இல்லாமல் அனில் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களே வந்து பக்கத்தில் நவீன் நகரில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ஒரு விஐபி ஏரியாவாக இருக்கணும், அதே போல் நமக்கு ஒரு சேஃப்டி ஜோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வீடு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டோர் அண்டு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குமுல் அண்டு வேம்பை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் வயரிங் ஒர்க் எல்லாமே வந்து குந்தன் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே 7 வருஷம் தாங்க நமக்கு வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க எல்லா இடத்துலையும் ஸ்பேசியஸாக விட்டு நமக்கு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்தளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து ரொம்ப ரேராக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம தோட்டம் ஓரியன்டாக தான் வீடியோஸ் நிறையா வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடை எடுத்து போடுறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சொத்துங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மாடிக்கு போய் வந்து இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த டெரஸில் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனியாக ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே நமக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பேச்சுலர்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் தங்குறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாரிக்கும் மாடியில் நமக்கு ஒரு போர்ஷனுமே வந்து கிடச்சிருது. இதுக்கு வாடகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் தாராளமாக வாங்க முடியும். அதே போல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, சுற்றிலும் எத்தனை குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் தான் நவீன் நகர் இருக்குது. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஹைவேஸில் இருந்து ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சொத்துங்க. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.